இனிஷியலா ரன்ஸ் லீக் பண்ணாலும் லாஸ்ட் ஓவர்ஸ்ல வந்து நீங்களும் நடராஜனும் வந்து நல்லா புல் பேக் பண்ணீங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன மைண்ட் செட்ல எப்படி வந்தீங்க? ஆக்சுவலா பவர் பிளே வந்துட்டு இதுவரைக்கும் பெருசா நாங்க 2 மேட்ச் நல்லா தான் போட்டோம். ஆ எங்களோட பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நாங்க ஆ கடைசியா ஒரு 20 ரன், 30 ரன் எப்படி கம்மி பண்றதுங்கிறத ஜாஸ்தி ஃபோக்கஸ் வச்சிருந்தோம். ஸோ போன மேட்சும் அதான் நடந்துச்சு. இந்த மேட்சும் அதான் நடந்துச்சு. ஏன்னா, இந்த போன மேட்ச்ல இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா, ஜாஸ்தி ரன் ரேட் எங்கேயோ போற மாரி இருந்தது. ஸோ நாங்க ஃபோக்கஸ் வச்சது வந்து இடையில வந்து அவங்க பேட்ஸ்மேன் விக்கெட்ஸ் குடுக்கலனாலும், எங்களோட இது வந்து கடைசியில நாங்க 2 பேர் ரன் போட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு 20 ரன், 30 ரன் கண்டிப்பா பண்ண முடியும்னு நெனைச்சோம். ஸோ கடைசி ஓவர் நான் ஒரு ஓவர், அவரு நட்டு 2 ஓவர் போட்டாரு. ஸோ அதுல வந்துட்டு எங்களுக்கு அந்த ஒரு 30 ரன்ஸ் இதனால நாங்க இந்த மேட்ச் ஈஸியா இந்த மேட்ச்ல ஃபீல்டிங் நல்லா பண்ணீங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 10 டூ 20 ரன்ஸ் சேவ் பண்ணீங்க. அது எப்படி ட்ரெயின் பண்ணீங்க? ஃபீல்டிங்க்கான ஸ்பெஷலா ஏதாவது ட்ரெயின் பண்ணியிருக்கீங்களா? ஆமா. இதுக்கு ஆக்சுவலா சென்னையில இப்போ டிஎன்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சென்னையில கேம்ப் 10 டேஸ் நடந்துச்சு. ஸோ அங்க ஃபீல்டிங்லாம் நெறையா பண்ணோம். ஸோ ஆ ஆக்சுவலா நெறையனா ரொம்ப இதுவெல்லாம் பண்ணல. மேட்சஸ் ஜாஸ்தியா ஆடுனோம். அதுல பசங்க நல்லா பண்ணதுனால இந்த மேட்ச் கொஞ்சம் ஈஸியா இருந்த மாரி. 2 கன்சிக்யூட்டிவ் மேட்சஸா 200 பிளஸ் சேஸ் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு நல்ல இது பாசிட்டிவ் உங்களுக்கு. இத எப்படி ஃபர்தரா இந்த வின்ன பத்தி என்ன நெனைக்கிறீங்க? ஆமா. இது பயங்கர ஒரு மோட்டிவ் தான் எல்லாருக்குமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படி ஒரு லோ ஸ்கோர் கேம்ல இருந்து திரும்ப செகண்ட் கேம் வந்து ஒரு 200 சேஸ் பண்ணி மறுபடியும் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய ஒரு இது. ஸோ இதுக்கப்புறம் வர எங்களோட இது மேட்சஸ் பவுலரா நாங்க வந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கு இன்னொரு இந்த 200லேருந்து இன்னொரு 30 ரன்ஸ், ஒரு 40 ரன்ஸ் கம்மி பண்ண தான் பார்க்குறோம். அப்படிங்கும்போது எங்க பேட்ஸ்மேன் இன்னும் ஈஸியா இருக்கும். வர்ற கேம்ல நாங்க அத கரெக்ட்டா பண்ணுவோம்னு நெனைக்கிறேன். நீங்க சொன்ன மாரி இப்ப ஃபர்ஸ்ட் கேம் வந்து லாஸு. அந்த டீம் மீட்டிங்ல என்ன பேசுனாங்க? இந்த கம்பேக்குக்கு என்ன ரீசன்? ஆ பெருசா இல்ல. என்னன்னா முதல் கேமே நடந்துட்டதால எங்களுக்கு கம்பேக் குடுக்குறதுக்கு ஈஸியா இருந்தது. இது ஒரு 3 கேம், 4த் கேமா இருந்தது அப்படின்னாக்கா என்ன மைண்ட் செட் இருந்திருக்கும்னு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கேமே நடந்ததால யார் என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத சீக்கிரம் அடாப்ட் பண்ணி அடுத்த மேட்சே வர்றது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. நீங்க வந்து டுவார்ட்ஸ் த எண்ட் ஓவர்ஸ், ஃபைனல் ஓவர்ஸ் வந்து நெறையா ஸ்லோயர் ஒன்ஸ் போட்டீங்க. அது நீங்க வொர்க் பண்ணீங்களா இந்த சீசனுக்கு? ஆமா. ஸ்லோ பவுன்சர் இதுவரைக்கும் ஸ்லோ பவுன்சர் ஜாஸ்தியா போட்டதில்ல. இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி சீசன்லாம். ஸோ இந்த இந்த வருஷம் நெறையா ஸ்லோ பவுன்சர்ஸ் கத்துருந்திருக்கேன். ஸோ அதுதான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். அது சக்சஸாவும் யாரோட வொர்க் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? இது ஆக்சுவலா நான் போடுவேன். இது யாரோடலாம் ஒர்க் பண்ணல. என்னோட இதுக்கு நானா போட ஆரம்பிச்சு, போன லாஸ்ட் இயரே போடுவேன். ஆனா நெறைய போடல. இந்த வருஷம் நெறைய ஒர்க் பண்ணி அத பிராக்டிஸ் மேட்ச்லாம் பண்ணி, இப்ப மேட்சஸ்ல போட்டு சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்ல காம்படிட்டிவ் ஸ்கோர் போஸ்ட் பண்ணீங்க. எங்க மேட்ச் போச்சுன்னு நெனைக்கிறீங்க? ஆக்சுவலா அவங்க பவுலர்ஸ் நல்லாவும் போட்டாங்க. விக்கெட் பேட்ஸ்மேனுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணோம். பட் முடிக்கும்போது ஒரு 20 ரன் ஷார்ட்ல இருந்தோம். பட் ஹேப்பன்ஸ் இன் மேட்ச். 2 மேட்ச் நல்லா ஸ்டார்ட் பண்ணீங்க. மிஸ் அவுட் பண்றீங்களா? பிக்கா கன்வெர்ட் பண்ண முடியலன்றது. அதான் 6 ஹவர்ஸ்ல பவர் பிளேலயே ஒரு 40, 45 ரன்ஸ் வந்திருந்தது. அங்கிருந்து 2 மேட்சும் விக்கெட் குடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அந்த மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டேன். இந்த லாஸ்ட்லேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிறீங்க நீங்க? ஆக்சுவலா ஹேப்பன்ஸ் எல்லா மேட்சும் ஜெயிக்க முடியாது. நாங்க விக்கெட்ஸ் நல்லா பவுலர்ஸ் நல்லா போடுறாங்க. பேட்ஸ்மேன்ஸும் 200 ரன்ஸ் எல்லா மேட்சும் நாங்க கன்சிஸ்டன்ட்டா அடிக்க முடியுது. ஸோ வந்து ஒரு மேட்ச் தோத்தனால பெரிய இது கிடையாது. ஸோ வித் ஸ்ட்ராங்கர்.